ஓகேங்க ஆண்டி, ஆரம்பிக்கலாங்க ஆண்டி. எல்லாருக்கும் சமயகிருஷ்ணன்பா. இன்னையில இருந்து பிரவச்சன சாரம் ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. தமிழ்ல யார் யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பிரவச்சன சாரம் ஆச்சாரியர் குந்தரோடது. இதுல வந்து 3 இயலா இருக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல மங்களாச்சரண் படிக்கலாம். முதல் பாடல் மங்களாச்சரணத்துல இது வந்து பிராகிருதத்துல இருக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிரணவி சார் மரபு வந்து வீடியோவா வந்தது. அது இப்ப புக்காவும் வந்துச்சு இதுக்கான விளக்கங்களோட. ஆனா எனக்கு முதல் ஒரு புஸ்தகம் மட்டும் கிடைக்கல எனக்கு அந்த இதுல. அதனால அது மட்டும் நம்ம வீடியோ பாத்துக்கலாம். மத்ததெல்லாம் வந்து அந்த வீடியோ பிரவச்சன் பேஸ்ல தான் புக்கும் வந்துருக்கு. அதனால அத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. முதல்ல மங்களாச்சரண் படிக்கிறேன். ஞான தத்துவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஞான இயல் அப்படிங்கிற மாதிரி. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏச சுராசுர மனுசிந்த வந்தித தோத்த காய் கம்மோலம். ஏச சுராசுர மனுசிந்த வந்திந்தம் தோத்த காய் கம்மமலம் பணமாமி வட்டமானம் தித்தம் தம்மச கத்தாரம். அது வந்து முதல்ல மகாவீர் சுவாமிய நமஸ்காரம் பண்றாரு ஆச்சாரியர். கொஞ்சம் ஆச்சாரியர் முதல்ல யார நமஸ்காரம் பண்றாருன்னா மகாவீர் சுவாமிய பண்றாரு. இதுல வந்து நேரடியா பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏச சுராசுர மனுசிந்த சுராசுர மனுசிந்த எல்லாராலையுமே சுராசுர மனுசிந்த யாரெல்லாம் வந்து அதுல பெரிய இதுல இருக்காங்களோ 3 கதியிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவேந்திரர் அப்புறமா பவரேந்திரர் பேரரசர்கள்லாம் வணங்குகின்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காயினா கர்மம் காதி கர்மம் காயி கம்மமல் தோத்த காயி கம்மமல். யார் வந்து இந்த இது வந்து கழுவினாங்க தோத்தனா கழுவுறது. காய் கர்ம என்ன கர்மம் காதி கர்மத்தை இது பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்ட பணமாமி வட்டமானம் திட்டம் வர்த்தமான திட்டங்கிற தம்மச கத்தாரம் அதை வணங்கிட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா தர்மத்தை பத்தி இங்க வந்து பேசு. தர்மஸ் அறத்தினோட தம்மச கத்தாரம் யார வணங்குறாரு? பணமாமி வட்டமானம் வர்த்தமான திட்டம் மகாவீர பகவான வணங்குறாரு. யாரா இருக்காரு மகாவீர சுவாமி அப்படின்னு சொன்னா தம்மச கத்தாரம் தர்மத்துக்கு கர்த்தாவா இருக்கிறவரு அப்படிங்கிறதா இல்லையா?
சோ இங்க வந்து வர்த்தமான சுவாமியுடைய விசேஷம் பத்தி பேச. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சாரியருக்கு குந்தருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்னாடி மகாவீர சுவாமி இல்லையா? அவர் வந்து மோட்சம் போயிட்டாரு. சாக்ஷாத் நேரடியா மகாவீர சுவாமி இல்ல, இவர் மகாவீர சுவாமிய வணங்குறாரு. இப்ப எப்படி இருக்காரு மகாவீர சுவாமி? சித்த நிலையை அடைஞ்சாச்சு. ஆனா ஆச்சாரியர் வந்து அவரு வந்து என்ன வடிவத்துல மகாவீர சுவாமி வணங்குறாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அரகந்த பகவான் வடிவத்துல வணங்குறார். அதை நம்ம எந்த இது மூலியம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தோத்த காதி கமவ இல்லையா? ஆதி கர்மத்தை கழுவியவர் அப்படிங்கிற சப்தத் மூலியமா மகாவீர சுவாமி என்ன வடிவத்துல வணங்குறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து அரகந்த நிலையில ஒரு சித்த நிலை இல்லாம அரகந்த நிலையில வணங்குறாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை நடத்துறவங்க அதே மாதிரி காதி கம்மத்து அது அந்த நிலையில தான் அது வந்து நடக்குது அப்படிங்கிற தீர்த்தத்தை பத்தி பேச்சு வந்தது அப்படின்னு சொல்லி, தீர்த்தம்னா நமக்கு அந்த தீர்த்தத்தினுடைய சுரூபமா இருக்கிறது, தீர்த்தத்தினுடைய வழி நடத்துறவங்க யாரு இருக்காங்கன்னு பார்த்தா அரகந்த பிரபுதான் இருக்காரு அப்படிங்கிற. சோ அதனால நமக்கு வந்து அந்த வடிவுல இருக்கும் போதுதான் நமக்கு வந்து பயனுடையதா இருக்கும் இல்லையா? இப்ப சித்த பகவானா இருக்கும்போது நம்மளால இணைப்ப பண்ணிக்க முடியாது அவங்களோட. அரகந்த நிலையில இருந்தாதான் நமக்கு வந்து அவங்க மூலியமா நமக்கு உபதேசம் அதெல்லாம் கிடைக்க முடியும் அப்படிங்கிற பொழுது, அவங்களோட தொடர்புல இருக்க முடியும் அப்படிங்கிற பொழுது, சோ அந்த அரகந்த நிலையை முதல்ல வணங்குறாரு. வர்த்தமான சுவாமி வணங்குறாரு, இருந்தாலும் அரகந்த வடிவுல வணங்குறாரு அப்படிங்கிறது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தம்மச கத்தாரம் அப்படின்னு சொல்றாரு. தர்மத்துக்கு கர்த்தாவாவும் இருக்காரு அப்படிங்கிற. சோ 2 விஷயம் மகாவீர சுவாமி 4 காதி கர்மங்களை அழிச்சிருக்காருங்கிறதுனால அது நம்ம அரகந்த நிலையில எடுத்துக்கலாம். ஏன்னா தீர்த்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரகந்த அவஸ்தையில் தான் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அரகந்த நிலையை ஒரு நமஸ்காரம் பண்றதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து தர்மத்துக்கு கர்த்தாவா. சோ இங்கதான் வந்து கொஞ்சம் சரியா புரிஞ்சுது. ஏன் வந்து அரகந்த பகவான தர்மத்துக்கான கர்த்தாவா சொல்றோம் அப்படிங்கிற. சோ தர்மம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, தர்மங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தம ஷமா அந்த மாதிரி பார்த்து சொல்றோம் இல்லையா? நம்ம ஷமா மார்தவம் ஆர்ஜவம் சத்தியம் சௌச்சம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படியும் அந்த மாதிரி தர்மமும் எடுத்துக்கலாம். குண வடிவம் குணத்துல அதே மாதிரி சாரித்திர வடிவமும் உங்களுக்கு வந்து தர்மமா எடுத்துக்க முடியும். சோ 2 விதமா தர்மம் பாத்தீங்கன்னா 2 விதமா நீங்க இங்க வந்து இந்த முக்கிய முக்கிய வடிவுல பார்த்தோம்னா தர்மத்தை இந்த மாதிரி 2 இதுவா நம்மளால சொல்லிக்க முடியும் அவருக்கு. சோ இந்த தர்மத்தை தர்ம வடிவ இது வந்து உலகுக்கு யாரு வந்து சொல்றாங்க இல்லையா, உபதேசம் பண்றாங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து அந்த தர்மத்தை கர்த்தாவா பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்தான் அந்த தர்மத்தை உபதேசம் பண்றாரு அப்படிங்கிற போது, சோ அந்த உபதேசம் பண்ற காரணத்தினால நம்ம வந்து இங்க வந்து என்ன சொல்றோம், அவரை கர்த்தாரம் தர்மத்தினுடைய கர்த்தா அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து பகவானுக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தாப்பன் பாவனை இங்க வந்து பண்றாங்க. பகவான் வந்து தர்மத்துக்கான கர்த்தாவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா பகவான் கிட்ட எந்த விதமான கர்த்தாப்பன் பாவனையுமே அவர்கிட்ட கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா அவருக்கு வந்து நான் சொல்றேன், நான் தான் பண்றேன் அந்த மாதிரி பாவனை எல்லாம் அவருக்கு வந்து கிடையாது. அவர் அரகந்த நிலையில இருக்கும் பொழுது கூட அவர் வந்து ஆஹ் திவ்ய துணி இதுவாகும் போது கூட உபதேசம் நடக்குது, அப்ப தத்துவங்கள் சொல்லப்படுது அப்படிங்கிற நிலைமையில கூட
பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப கூட அவர் வந்து தர்ம தீர்த்தத்தை வழி நடத்துற சமயத்துல கூட அவர் வந்து நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி பாவனை எல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து சகஜமா நடக்கிற ஒரு நிகழ்வா இருக்கு. கேவலம் நான் வந்ததுக்கு அப்புறமா திவ்ய துவனி வெளிப்படுறது அப்படிங்கிறது சகஜமா நடக்கிறதா, அது செய்யப்படுறதா இல்லாம இயல்பா நடக்கிறதா அது வந்து இருக்கு அப்படிங்கிறதா. அப்போ வந்து ஏன் வந்து இதுல வந்து கர்த்தாப்புன்னு சொல்றாங்க அப்படிங்கிற. சோ இத பத்தி தான் அவர் வந்து நிறைய இதுல கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. பாவமே இல்ல அவருக்கு அந்த மாதிரி நான் பண்றேன் அப்படிங்கிற பொழுது இல்ல தர்மச கர்த்தாராம் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த ஆத்மா அவர் யாருக்கு கர்த்தாவா இருக்க முடியும்னு சொன்னா எந்த பாவத்துல வந்து ஒரு ஆத்மால உருவாகுதோ அந்த பாவத்துக்கு தான் அந்த ஆத்மா வந்து கர்த்தாவா இருக்க முடியும் அப்படிங்கிற. அப்ப வந்து தர்ம பாவனை தர்மம் பண்ணணும் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவனை இல்லைங்கிற போது சோ தர்மத்துக்கு எப்படி அது கர்த்தாப்பன் எப்ப வரும் உங்களுக்கு? நீங்க பண்ணும்பொழுது நான் அதை பண்றேன் எனக்கு எனக்கு ஒரு பாவனை ஏற்படுது அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கர்த்தாப்பன் வர முடியும். இப்ப நான் வந்து ஒரு சுப பாவனை பண்றேன் இல்ல ஒரு அசுப பாவனை பண்றேன். சோ அப்ப எனக்குள்ள ஒரு பாவனை தோணும் ஏற்படும் போது பாவனை ஏற்படும் பொழுதுதான் அந்த ஆத்மாவுக்கு அது என்னவா இருக்கும்? அந்த ஆத்மா அந்த பாவனைக்கான கர்த்தாவா இருக்கும். சுபாத்மாவா இருந்தாலும் அதுக்கான ஆத்மாதான் கர்த்தாவா இருக்க போது. அசுப பாவனை அப்படின்னாலும் அதுதான் அதுக்கு கர்த்தாவா இருக்கும். இங்க அரகந்தர் வந்து பாத்தீங்கன்னா பாவம் வந்து தர்மத்துக்கான கர்த்தா அப்படிங்கறத இங்க வந்து தர்மத்துக்கான பாவனை. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து அந்த சாரித்திர பாவம் அது வந்து நம்ம தர்மங்கிறது 2 விதமா பார்க்கலாம் அப்படின்னு கூட சொன்னோம் இல்லையா? ஒரு அந்த குண வடிவம் இருந்தாலும் சரி சாரித்திர வடிவா இருந்தாலும் சரி. சோ சாரித்திர பாவனை அப்ப கூட அதுல கூட வந்து நான் வந்து இந்த மாதிரி சாரித்திரம் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன் நான் முனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாவனை எல்லாம் அவர்கிட்ட வர்றதில்லை. அதே மாதிரி நான் உத்தமஷமா பாவனையை நான் வந்து அதெல்லாம் நான் வந்து அந்த மயமா அதை தரிச்சிருக்கேன். 13 விதமான சாரித்திரத்தை நான் வந்து ஏத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பாவனையும் அரகந்த நிலையில இருக்கு அவன்கிட்ட. அந்த சாரித்திரம் இருக்கு குணம் இருக்கு இருந்தது அப்படின்னா கூட நான் அதை ஏத்துட்டு இருக்கேன் என்கிட்ட அது இருக்கு அப்படிங்கிற பாவனை அங்க இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? தர்மத்துக்கான கர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற. என்ன கோணத்துல அந்த விஷயம் தர்மத்துக்கான கர்த்தாவா பகவான் இருக்காரு அப்படிங்கிறத பிரிச்சு பாக்குறதுக்காக ஒரு விதமா மகராஜ் வந்து பார்க்கலாம். இந்த இந்த நோக்கிலையா இந்த நோக்கில ஒரு நோக்கா எடுத்து பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி தீர்த்த காப்பரேஷன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீர்த்தம் அப்படிங்கிற அந்த நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சோ அப்ப தீர்த்தத்தை நடத்துறது மூலியமா அந்த உபதேசம் மூலியமா சோ அந்த தர்மத்தினுடைய தீர்த்தத்தை வந்து அப்ப கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் அவருக்கு வந்து அந்த பாவனை கிடையாது அப்படிங்கிறான். சோ அங்கேயுமே வந்து அவர் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த தீர்த்தம் நடத்துறது அந்த நிலையில திவ்ய துணிலாம் விழும்போது கூட அவர் வந்து என்ன பண்ண தனக்குள்ளதான் இருக்காரே தவிர நான் பிறருக்கு உபதேசம் பண்றேன் அப்படிங்கிற நோக்கம் அங்க கிடையவே கிடையாது திவ்ய துணி இருக்கும்போது கூட. ஆனா நமக்குதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த உபதேசம் ஒரு பகவானுடைய திவ்ய துணி மூலியமா நமக்கு தர்மம் பத்தின உபதேசம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற. அவர் நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அவர் அந்த பகவான் மகாவீர் சுவாமியுடைய அவருடைய நோக்குல பார்த்தோன்னு சொன்னா அவருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தர்ம தீர்த்தம் பண்ணும் அப்படிங்கிற பாவனையில அவருக்கு அந்த கிரியை அங்க இல்ல இதுவாகல. அவர் பண்றாரு பாவனையோட பண்றாருங்கிறது அங்க இல்ல. சோ அங்கேயும் அந்த மாதிரி இல்லை. ஆனா நமக்கு அவர் வந்து நமக்கு அவர் நாம பார்க்கும்போது நமக்கு அவருடைய திவ்ய துணி மூலியமா 2 நோக்குல அந்த திவ்ய துணி உபதேசத்தை பார்க்கும்போது ஒன்னும் பகவான் நோக்குல பாக்குறது ஒண்ணு நம்ம கேட்கிறவங்க நோக்குல பாக்குறது. சோ பகவான் நோக்குல பார்த்தோம்னு சொன்னோம்னா அவருக்கு அந்த பாவனை இல்ல
அந்த நோக்குல அவர் வந்து தர்மத்துக்கான கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கிறதா. அவர் எதுக்கு கர்த்தாவா இருக்காரு? அவருடைய தர்மத்துக்கு தான் கர்த்தாவா இருக்காரு. எது மூலியமா? அந்த குணங்களை தரிசிக்கிறது மூலியமா, அந்த குணங்கள்ல, அந்த சாரித்திரத்துல மயமா இருக்கிறது மூலியமா அவரு வந்து அவருடைய தர்மத்துக்கு மயமா இருக்கிறதுக்கு தான் அவரு வந்து கர்த்தாவா இருக்காரு அப்படிங்கிறதா. அதனால வந்து இங்க வந்து என்ன நோக்கில நம்ம வந்து பகவான வந்து நா- தர்மஸ்த கர்த்தாரம் சொல்றோம் அப்படிங்கிறத இங்க பாக்குறோம். சோ அவருக்கு கர்த்தாபாவம்னு கொஞ்சம் கூட அவருக்கு வந்து இல்ல அப்படிங்கிறது. சோ அப்ப வந்து ஏன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து கர்த்தாப்பன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். பகவான் கிட்ட கர்த்தாப்பன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கர்த்தாப்பன் இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா, போக்தாப்பன்னும் ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து சுவாமிப்பன்னும் அதனால வந்து ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதா. அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லாம் நடக்கிறது அந்த மாதிரி அவரே நடத்துறாரு. அதே மாதிரி அது ஆயிடும். சோ கர்த்தா பண்றதுன்னு சொன்னா இதுவும் கூடவே சேர்ந்து வந்துரும். கர்த்தா பண்றதுன்னா போக்தா பண்ணும் இருக்கும், சுவாமி பண் அது மூணுமே உங்களுக்கு வந்து இருந்துரும் அப்படிங்க. ஆனா பகவானோட நிலைமையில நடக்கும்போது அந்த விஷயம் அவரை பார்க்கும்போது பகவான் ஸ்தானத்தை இருக்கும்பொழுது பகவானா இருக்கும்போது நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு அதை வந்து அவரா வந்து அது வந்து நடத்தல அவர் ஆக்சுவலா அது தானா நிகழ்து. சோ நிகழறதுக்கும் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. அப்ப அது தானா என்னவாகுது? திவ்ய துவனி அப்படிங்கிறது நிகழ்தல். அவர் வந்து நடத்தல, அவர் நடத்தல அத. அவர் முன்னிருந்து அவர் பாவனையோட நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அது நடக்கல. ஆனா நம்ம நோக்குல பார்க்கும்போது சோ அந்த உபதேசம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து நம்ம நோக்குல அப்ப என்ன பருக்கை நோக்குல அதாவது தன்னிலையில இல்லாம புறநிலையில அகநிலையில இல்லாம வெளியில புறநிலையில சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து காரணமா நம்ம நோக்குல அவருடைய திவ்ய துணிங்கிற உபதேசம் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம அத பக்தி பாவனையோட நாம என்ன பண்றோம்? தர்மக்காக தர்மஸ்ய கர்த்தாரா தர்மத்துக்கான கர்த்தாரமாக பிரபு நீங்க வந்து தர்மத்துக்கான கர்த்தாரா இருங்க அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றோம். அதனால வந்து அவர் வந்து கர்த்தாவாவும் இல்ல போக்தாவாவும் இல்ல திவ்ய துணிக்கு இதுவும் சுவாமியாவும் அவர் வந்து அந்த சுவாமித்துவமும் அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிற. சோ அப்ப தர்மஸ்ய கர்த்தாரம் தர்மத்துக்கான கர்த்தாவா பகவான எந்த நோக்குல சொல்றோம்னு சொன்னா அது பகவானுடைய நோக்குல இல்லாம புறநோக்குல யார் கேட்டுட்டு இருக்கோமோ அவங்க நோக்குல அவங்களுக்கு அது கிடைக்குது. அவங்க தர்மத்தை கேட்கிறாங்க திவ்ய துணி மூலியமா பகவானுடைய தர்மத்தை கேட்கிறாங்க பயனடைகிறாங்க. அது காரணமா அந்த பக்தி காரணமா பிரபு நீங்க எனக்கு தர்மத்துக்கான கர்த்தாவா இருக்கீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் அது வந்து சொல்றோம் அப்படிங்கலாம். அதனால வந்து குந்த குந்த ஆச்சாரிய இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா கர்த்தா வந்து யாரும் வந்து எந்த இதுக்கும் வந்து யாரும் வந்து கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கறதான். சோ எதுக்கு கர்த்தா புறநோக்குல பார்க்கும்போது யாரும் எதுக்கும் கிசி சீஸ்கோ எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து கர்த்தாவா இருக்க முடியாது. நம்ம சம்சாரத்துல கூட பாத்தீங்கன்னா விவகாரத்தோட பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் நம்ம வந்து இவங்களுக்கு கர்த்தா இதுக்கு கர்த்தா அதெல்லாம் சொல்றோம். பட் ஆனா உண்மையிலே பார்க்க போனா எந்த விஷயத்துக்கும் யாரும் கர்த்தாவா மத்தவங்க விஷயத்துல புறத்துல பார்க்கும்போது கர்த்தாவா இருக்க முடியாது இருக்கிறதா. சோ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பாவனைக்கு அது சுபமா இருக்கலாம் அசுபமா இருக்கலாம். அதுக்குதான் வந்து உங்களுக்கு வந்து கர்த்தாவா இருக்க முடியுமே தவிர மத்த விஷயத்துல கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கிறதா. சோ அப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாத்தா திருஷ்டா தான் இருக்கு அப்படின்னு. சோ இங்க வந்து அவரு இன்னும் கொஞ்சம் எதுக்காக இது இன்னும் விஸ்தாரமா இங்க வந்து பேசுறாருன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிலைமைய வந்து இது யாருக்கா இருக்கிறது பகவான் நிலைமைய சொல்றோம். கர்த்தா அவர் வந்து அவர் வந்து எதுக்கும்
பொதுவாவே உங்களுக்கு வந்து கர்த்தாப்பன் யார்கிட்டயும் இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு விவகாரத்துல நமக்கு எல்லாத்துலயும் கர்த்தாப்பனோட நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா கூட இங்க வந்து நயநோக்குல பார்க்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கர்த்தாப்பன் வந்து விவகாரத்துல இருக்கு, நிச்சயத்துல என்னவா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள என்ன பாவனை இருக்கு, சுப பாவனை இருந்தா அதுக்கான கர்த்தா, அசுப பாவனை இருந்தா அதுக்கான கர்த்தா, சுத்த பாவனை இருந்தா அதுக்கான கர்த்தா அப்படிங்கிறதா. சோ தர்மத்துக்கான கர்த்தாவா இருக்கும்போது பகவான் பாத்தீங்கன்னா அவரே தர்மமயமா தான் இருக்காரு அப்படிங்கிறதா. சோ அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா குணங்கள் பாத்தீங்கன்னா ஷமாமயமா இருக்காரு, சாரித்திர வடிவமா இருக்காரு, அந்தந்த வடிவமாவே அவர் இருக்கிற அப்படிங்கறதுனால சோ தர்மத்துக்கான கர்த்தாவா இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நயத்துல நோக்குல சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அசுப நய நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அசுப பாவனைக்கான கர்த்தாவா இருக்காரு ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி புத்கல கர்மங்கள் இல்லையா, பந்தம் பண்றாங்க இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து பந்தம் பண்ணிக்கும் பொழுது கர்ம பந்தம் பண்ணிக்கும் பொழுது வந்து கர்மத்துக்கான அந்த பலன் அனுபவிக்கும் வரும். பந்தம் பண்ணிக்கும் பொழுது புத்கல கர்மத்துக்கான கர்த்தாவா அங்க வந்து எல்லாமே அதுலாம் வந்து எல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவகார இடத்துலதான் உங்களுக்கு வந்து சம்சார நிலையில விவகார நோக்குலதான் உங்களுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறதாம். சோ கர்மம் வந்து அந்த எப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து கர்மத்துக்கான கர்த்தாவா இருக்க முடியும் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னு சொன்னா சைதன்ய கர்மம் வந்து உங்களுக்கு வந்து உதயத்துக்கு வரும் பொழுது நீங்க ராகத்வேஷம் பண்ணும் பொழுது சோ அப்போ உங்களுக்கு வந்து பாவனை ஏற்படுது இல்லையா. சோ அசுப வந்து இதுவா இருக்கும்போது அசுப நிச்சய நோக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பா என்ன பாவனை ஏற்படும் பொழுது அந்த பாவனைக்கு நீங்க கர்த்தாவா இருக்கீங்க அப்படிங்கிறதா. சோ கர்மத்தோட நிலை நீக்கி நீங்க சுத்த பாவத்தை அடைஞ்சீங்கன்னு சொன்னா ராகத்வேஷமே நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சுத்த பாவத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து சுத்த பாவத்துக்கான நிச்சயத்துல பார்க்கும்போது சுத்த நயனோக்குல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாவனைக்கு சுத்த பாவத்துக்கான கர்த்தாவா நீங்க வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத. சோ சுத்த பாவத்துக்கான கற்பனை கர்த்தான்ற போது கூட சுவாமியை பத்தி பாத்தீங்கன்னா அரகந்த நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த பாவங்கிறது தனியா பாவம். ஏன்னா அங்க வந்து இந்திரியங்கள் செயல்பாடும் இந்த செயல்பாடுலாம் உங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கிற பொழுது அந்த அந்த சுத்தனைங்கிறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன சுத்த பாவங்கிறது பாத்தீங்கன்னா சுத்த வடிவில ஆத்மாவில சுத்த வடிவில மாற்றங்கள் நடக்கலையா, பரிணாமம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து அதுதான் அவருடைய வந்து சுத்தனத்தினால அது அந்த சுத்த பாவத்துக்கான கர்த்தாவா அவர் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறலாம். சோ பிறருக்கு செய்யறதுன்ற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உபதேசம் பண்றது அப்படிங்கிற பொழுது இதை வந்து எந்த நாய் மூலியமா நமக்கு வந்து அந்த தர்மத்தினுடைய கர்த்தா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா விவகார நயத்தை நம்ம ஆலம்பனமா அதை ஆதாரமா வச்சுதான் பகவானை வந்து நம்ம என்ன சொல்றோம் தர்மத்துக்கான கர்த்தா அப்படின்னு சொல்றோம். அதனால அவர் வந்து புத்கல கர்மத்துக்கும் அவங்க வந்து ஏன்னா காதி கர்மம்லாம் அவர் வந்து அழிச்சிட்டாரு அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த கர்மத்துக்கான அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கர்மம் வந்து உதயமாகறதோ அவர் ராகத்வேஷம் கொள்றதோ அங்க நடக்கல அப்படிங்கிற பொழுது சோ அந்த புத்கல கர்மத்துக்கான அந்த அந்த மாதிரி கர்த்தாவா அவரு அங்க இல்ல, கர்மத்துக்கான கர்த்தாவா அவருங்க இல்ல அப்படிங்கிறாரு. சோ அந்த நிலைமையில அந்த கர்த்தாப்பன் இல்லாம சோ தர்மத்தை நோக்கிங் போது புறநோக்குல மட்டும்தான் அந்த கர்த்தாப்பன் இருக்கு அப்படிங்கிறது. எந்த நோக்குல விவகார நயத்தால சொன்னோம் அப்படின்னா நிச்சயத்துல வந்து சொல்லும் போது அது கிடையாது அப்படிங்கிறதான். ஏன்னா நிச்சயத்துல வந்து சொல்லும் போது உங்களுக்கு வெளியில நடக்கிறதே கிடையாது, எதுவுமா இருந்தாலுமே ஆத்மாக்குள்ள நடக்கிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கணும். சோ அவர் வந்து எதுல கர்த்தாவா இருக்க முடியும், அவருடைய ஆத்மாவில அவர் மூழ்கி இருக்காரு. அரகந்த நிலை பார்க்கும்போது ஆத்மாவில ரமன் பண்றாரு. சோ அந்த ரமன் பண்ணும்போது அந்த ஆத்மாவில ஏற்படுற பரிணாமம் சோ அதுல ஏற்படுற மாற்றம் அதுதான் பாவனை நம்ம வந்து சொல்ற அதுவுமே விவகாரத்துல சொல்றோம். சோ அந்த அந்த ஆத்ம பரிவர்த்தனை நடந்துட்டே இருக்கு இல்லையா அவருக்குள்ள அந்த ரமன் பண்ணும்பொழுது அந்த பரிணாமத்துக்கு அந்த மாற்றத்துக்கு தான் நம்ம வந்து அவர் வந்து கர்த்தாவா இருக்க முடியும் அப்படிங்கிறார். ஆனா எதுல சொல்றது விவகார நயத்தை ஆதாரமா வச்சுட்டுதான்
சொல்றோம் அப்படிங்கிறதான். சோ நம்ம வந்து சொல்லலாம் அவருக்கு வந்து இந்திரிய இதெல்லாம் அங்க வந்து இல்ல. இந்திரியத்தோட வேலையே உங்களுக்கு வந்து அரகந்த நிலையில இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அங்க என்ன இருக்கு உங்களுக்கு சரீரம் இருக்கு இல்லையா? அரகந்த நிலையில சரீரம் இருக்கு. அப்ப வந்து அந்த துவனி வந்து அந்த சரீரத்துல இருந்தா வெளிப்பட முடியும். சொன்ன திவ்ய துவனி அதுல இருந்தா உங்களுக்கு வந்து வெளிப்படுது அப்படிங்கிற பொழுது அந்த சரீரம் சரி அந்த வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு முயற்சி நடக்கணும் இல்லையா? அது சகஜமா நடந்தாலும் சரி, அவரே பண்றது அவரு பண்ணல அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். அவர் அந்த மாதிரி அந்த முயற்சிய என்ன முயற்சி பண்ணல. நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி அவர் பண்ணல. அப்படின்னா கூட சரீரம் இருக்கு அப்படிங்கிற பொழுது கண்டம், சுவாசம், கிரி உங்களுக்கு வந்து அந்த துவனி வெளில வரணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சரீரத்துல நடக்கிற அந்த கிரியைகளுக்கு அந்த கண்ட சுவாசம் அதெல்லாம் இது பண்ணும்போது, அங்க ஒரு பிரயத்தனம் நடக்குது அப்படின்னு சொல்றோம். சோ அதனால சரீர ஆசிரியம் அந்த நோக்கிலையும் உங்களுக்கு வந்து விவகார நயத்துல உங்களுக்கு வந்து அந்த உபதேசத்துக்கு அவர் வந்து கர்த்தா அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். அதனால வந்து பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குந்த குந்தர் அவருடைய குந்த குந்தருடைய புஸ்தகம் பாத்தீங்கன்னா அவர் வந்து வந்து என்ன சொல்ல முடியாட்டோம் யாரும் இந்த மாதிரி எந்த இதுக்குமே யாரும் கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் அந்த நிலைப்பாடு இருக்கும். ஆனா திரவிய சங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா போல்னிக்கு பிரவருத்தி பேசுறதுக்கான செயல்பாடு என்ன நிகழுது இல்லையா? உங்களுக்கு திவ்ய துணி இது பண்ணும்போது அந்த சப்தம் வருது அந்த சரீரத்துல இருந்தா வெளிப்படுது இல்லையா? அந்த செயல்பாடு நடக்குது அப்படிங்கிற பொழுது அதுக்கான கர்த்தாவா யார் இருக்கிறாங்கன்னா பகவான் தான் இருக்காரு. அவர் சரீரத்துல இருந்து தானே வெளிப்படுது திவ்ய துணி. சோ இது வந்து உங்களுக்கு வந்து திரவிய சங்க நோக்குல பார்க்கும்பொழுது சோ அப்ப அவர் வந்து தர்மத்துக்கான கர்த்தா சரீர நோக்குல விவகார நயத்துல அவர் வந்து அதுக்கு கர்த்தாவா இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த நோக்குல அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். சுத்த நய நோக்கு பாக்குறது போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க நடக்கிறது கிடையாது, நிகழறது அப்படிங்கிறதா. சோ பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்தாப்பன் படியும் எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதா. சோ அதனால குந்தறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தாப்பன் இல்லைன்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அதே வந்து நம்ம வந்து திரவிய சங்கர நோக்குல பார்க்கும்போது விவகார நோக்குல உங்களுக்கு வந்து சரீர ஆசிரியத்தா பார்க்கும்போது நம்ம வந்து தர்மத்துக்கான கர்த்தாவா பகவான பாக்குறோம் அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து ஆஹ் கர்த்தாப்பனுக்கு வந்து எப்படி ஆத்மால வந்து தன்னுடைய ஆத்மாவில வந்து அப்னா கர்த்தாப்பன் அதுக்கான கர்த்தாவாதான் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும், அதை ஸ்வீகாரம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதாம். அரகந்த அவஸ்தையிலேயே வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற பொழுது கர்த்தாப்பன் நம்ம பண்றோம். அவர் தர்மச கர்த்தாராம் சொல்லும் பொழுது சோ அரகந்த நிலையில இருக்கிற பகவானுக்கு வந்து கர்த்தாப்பன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாவனை பண்றோம் சொல்றோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதுர்த்த குணஸ்தான வருத்தி அதாவது சமயக் திருஷ்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கர்த்தாப்பன் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சமயக் திருஷ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவாமித்துவமும் கர்த்தாப்பனும் இருக்கிறது இல்ல. நடக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த நிலையில இருக்கு, அல்லது பவித்திர நிலையில இருக்கு. சமயத்துவம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கர்ம உதயத்தினால இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த கர்த்தாப்பன் இருக்கிறது இல்ல, சுவாமித்துவம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்குதான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 4வது குணஸ்தானத்திலேயே அவங்களுக்கு வந்து கர்த்தாப்பன் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து இல்லாம இருக்க முடியும்? ஒரு நோக்குல வேணா அது வந்து அந்த மாதிரி சரியா இருக்கலாமே தவிர எல்லா விதமாவுமே 4வது குணஸ்தான வர்த்திக்கு கர்த்தாப்பன் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சரி கிடையாது அப்படிங்கறதான். அந்த மாதிரி பாவனை இருந்தது அப்படின்னு சொன்னா அது அஞ்ஞானத்தினுடைய ஏற்படுற அஞ்ஞானம் காரணமா ஏற்படுற பாவனையா இருக்க முடியுமே தவிர அது வந்து சரியான பாவனையா இருக்க முடியாது அப்படிங்கிறதான்.
ஏன்னா, நம்ம எவ்வளவு வேலை செய்றோம். எதுக்கு நீங்க எப்படி நீங்க அதுக்கு கர்த்தா இல்லன்னு சொல்ல முடியும் நீங்க? அதுன்னு கேட்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு. சோ கர்த்தாப்பன் இல்லன்னு சொன்னா, அவங்க உங்களுக்குள்ள கஷாயம் ஏற்படாம இருக்கா? அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு கஷாயம் இருக்குல்ல? நீங்க பாவனை பண்றீங்க. உங்களுக்கு கஷாயம் வருது. ராகத்வேஷம் பண்றீங்க. அனந்தானுபந்தி இல்லாம இருக்கலாம் சமயத்துவம் வந்ததுனால. ஆனா மத்த கர்மம்லாம் உங்களுக்கு வருது இல்ல. மத்த கஷாயம்லாம் வருது இல்ல. அப்பிரத்யக்ஞானம், பிரத்யக்ஞானம் செஞ்சு கொள்ளணும். அதெல்லாம் உங்களுக்கு வரும் பொழுது, அப்போ ஒரு பாவனை வருது. சோ அந்த பாவனைக்குலாம் யார் கர்த்தாவா இருக்க முடியும்? சமயக் திருஷ்டிக்கு கர்த்தாப்பன் இல்லன்னு சொன்னா, அப்போ கர்ம உதயம் காரணமா சம்சாரத்துல இருக்கும்போது, இந்த பாவனைலாம் உதயத்துக்கு வந்ததுன்னு சொன்னா, அப்போ எப்படி கர்த்தா இல்லன்னு கர்த்தாப்பன் கிடையாது எனக்கு, சுவாமித்துவம் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பாவனை நடக்குது. பாவனை காரணமா நீங்க என்ன பண்றீங்க? கர்மம் பந்தம் பண்ணிக்கிறீங்க. அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு தயாராகுறீங்க. சோ அந்த கர்மத்துக்கு யார் கர்த்தாவா இருக்க போறாங்க? அந்த பாவனைக்கு யார் கர்த்தாவா இருக்க போறாங்க? சோ இதெல்லாம் நீங்க கர்த்தா இல்லைன்னு சொன்னா, அப்ப இதெல்லாம் யாருடைய இதுவா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால அந்த மாதிரி ஆம் பாவனை வச்சுக்கிறது அது அதாவது சமயக் திருஷ்டிக்கு கர்த்தாப்பன், போக்தாப்பன், சுவாமித்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது அஞ்ஞானம் காரணமா எடுத்துக்கிட்ட இதுவாதான் இருக்க முடியுமே தவிர, அது சரியான இது கிடையாது, போக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம சொல்றோம் உங்களுக்கு ஒரு சையம் எடுத்துக்கிறதுக்கான, ஒரு விரதம் எடுத்துக்கிறதுக்கான பிரதிமா எடுத்துக்கிறதுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு சையம் எடுத்துக்கிறதுக்கான உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம். உங்களால எடுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு பிரத்யேகான இதுவோ அப்பிரத்யேகான கஷாயமோ உதயத்துல இருந்ததுன்னா, அதாவது என்ன உங்களுக்கு சாரித்திர மோகினிய கர்மம் உதயத்துல இருந்தது. அது பலனாதான் உங்களுக்கு சயமத்தை எடுத்துக்க முடியாம போகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்ப? சாரித்திர மோகினிய கர்மம் காரணமா உங்களுக்கு சயமத்தை எடுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க அந்த சாரித்திர மோகினிய கர்மத்தினுடைய பலனை என்ன பண்றீங்க? போகிக்கிறவங்களா இருக்கிறீங்க. போகம் பண்றவங்களா இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது, நீங்க போகியா இருக்கும் பொழுது, அப்போ நீங்களே தானே அதுக்கு கர்த்தாவாவும் இருக்க முடியும். பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அந்த பாவனைக்கெல்லாம். அப்ப நான் 4வது குணஸ்தானத்துல எனக்கு நான் கர்த்தா இல்ல, சுவாமி இல்ல, போக்தா இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு என்ன என்ன பாவனை அந்த மாதிரி இருக்க முடியும்? அது சரியில்ல அப்படிங்கிறதான். அதனால உங்களுக்கு எப்போ நம்மளால ஆம், இந்த இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த கர்த்தா பண்ல இருந்து, இந்த போக்தா பண்ல இருந்து, இந்த சுவாமித்துவத்துல இருந்து, அதுல எப்போ நம்மளால அதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்போ இந்த கஷாயத்தை விடுறோமோ, அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியாது? அந்த பல பலன போகம் பண்ற அந்த போக்தா தன்மையில இருந்து விடுபட முடியும். அதுக்கப்புறமா அதுல இருந்து உங்களுக்கு அந்த கர்த்தாப்பன் சுவாமித்துவத்துல இருந்தும் நம்மளால விட முடியும் அப்படிங்கிறதான். சோ சமய திருஷ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவங்களும் எல்லாத்துக்கும் சமய திருஷ்டியா இருக்கிற பொழுது, சயமியா இல்லாத பொழுது, அவங்க கருமத்தை ஜெயிக்காத வர, அந்த நிலையை அடையாத வர, அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தாவா இருக்காங்க, போக்தாவா இருக்காங்க, சுவாமித்துவமும் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதா. இங்க அரகந்த பகவானுக்கு தர்மத்தினுடைய கர்த்தா அப்படின்னு சொன்ன பொழுது, சோ அவருக்கே நம்ம கர்த்தா பண்ண அடைமொழியா கொடுக்கும் பொழுது, சாதாரண சம்சாரி பிராணி அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற பொழுது, நமக்கு அந்த மாதிரி இந்த 3 குணமும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா, கர்த்தாப்பனும் இருக்கும், போக்தாப்பனும் இருக்கும், சுவாமித்துவமும் இருக்கும் அப்படிங்கிறதாகும். சோ அந்த பாவனை கர்மா, இந்த கர்த்தாப்பன், போக்தாப்பன் இருக்கிறதுனால்தான் என்ன பண்ண முடியுது? சுக துக்கத்தையும் அந்த ஆத்மா அனுபவம் பண்ணுது. சோ அந்த பலனை அனுபவிக்குது இல்லையா? அப்ப சுக துக்கத்தை அது அனுபவம் பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி நீங்க போக்தாவா இல்லாம ஆகுவீங்க. ஒரு துக்கம் வந்ததுன்னு சொன்னா அழறீங்க, இது பண்றீங்க, அதெல்லாம் பண்றீங்க, அனுபவம் பண்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது, எப்படி நீங்க எந்த மாதிரி ஒரு சமய திருஷ்டி, அந்த மாதிரி ஒரு சுக துக்கம் வந்ததுன்னு சொன்னா, அதனால பாதிப்பே அடையாம, அப்படியே சமதா பாவத்தோட, அப்படியே ஞாதா திருஷ்டியா இருக்கிறாருன்னு சொல்ல முடியும்.
இல்ல இல்லையா? 4வது குணஸ்தான நிலையில அந்த மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிறதான எதார்த்தமா இருக்கு இல்லையா? அப்ப என்னவா காரணமா இருக்கு உங்களுக்கு? அந்த நிலையில நீங்க போக்தாவா இருக்கிறீங்க அப்படிங்கிற பொழுது, கர்ம பலனுக்கு போக்தாவா இருக்கும்போது, போக்தாவாவும் இருக்கீங்க. அப்ப புதுசா கர்மத்த பந்தம் பண்ணிக்கும்போது, கர்மத்துக்கான அதுக்கான கர்த்தாவாவும் ஆறீங்க. கர்மத்த புதுசா பந்தம் பண்ணிக்கும் பொழுது. சோ கர்த்தாவா ஆகுறீங்க, போக்தாவா ஆகுறீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான். சோ அப்ப இந்த சுவாமித்துவமும் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நம்ம வந்து ஷாயிக சமயக்தி திருஷ்டி பார்க்கிறோம். பரத் பார்க்கிறோம், ராமன் பார்க்கிறோம், பரத் சக்கரவர்த்தி பார்க்கிறோம், ராமர் பார்க்கிறோம். பரத் சக்கரவர்த்திக்கலாம் பொறக்கும்போதே ஷாயிக சமயக் திருஷ்டி தான். அவர்கிட்ட கர்த்தாத்துவம், கர்த்தாப்பன், போக்தாப்பன், சுவாமித்துவம் இல்லையா என்ன? இருந்தது இல்ல? சம்சாரத்துல இருக்கும்போது அவர் பண்ணாரு இல்லையா? அவருக்கு இருக்குல்ல? அவர் சுக துக்கத்த அனுபவம் பண்ணார்ல. ராமரும் அதே மாரி தானே? சீதைக்கு அவர் சுவாமியா இல்லையா? இருந்தாரா இல்லையா சீதைக்கு? ராமர் பண்ணும்பொழுது, சீதைக்கு அவர் தானே சுவாமியா இருந்தாரு. கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது. சமயக் திருஷ்டி தான். ஷாயிக சமயக் திருஷ்டி. கல்யாணம் இப்ப அப்புறம் யார் அதுக்கு சுவாமியா இருக்க முடியும்? அவர் தானே சீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கர்த்தாப்பன் இல்ல, போக்தாப்பன் இல்ல, சுவாமித்துவம் இல்லன்னு சொன்னா. அப்ப சீதைக்கு வந்து யார் சுவாமியா இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு தானே சாமியா இருக்க முடியும். சோ அதனால வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து சீதைக்கு வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு சமயக் திருஷ்டி நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தாப்பன், போக்தாப்பன், சுவாமித்துவம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுதான். சோ சமயத்துவ நிலையில அவங்க வந்து ஆனா இந்த கர்த்தாப்பன், போக்தாப்பன், சுவாமித்துவம் வந்து சமயக் திருஷ்டியா இருக்கலாம், இல்ல மித்யா திருஷ்டியா 2 பேருக்குமே அது இருக்க முடியுமே தவிர, ஆனா சமயக் திருஷ்டியா இருக்கனால மட்டுமே அவங்களுக்கு வந்து இந்த கர்த்தாப்பன் 4வது குணஸ்தானத்துல நம்ம இருக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு இந்த கர்த்தாப்பன்லாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதா. சோ சமயக் திருஷ்டிக்கும் உங்களுக்கு வந்து இந்த 3ம் இருக்கும் அப்படிங்கிறதுதான். சோ அவங்களுக்கு வந்து அது வந்து இல்ல அது போயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. அது 3 இருக்கும்போது அப்படி இருந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கர்ம நிர்ஜரை ஆகுது அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா எங்க இருந்து நிர்ஜரை ஆகுது? அவங்களுக்கு தான் திருப்பி பந்தம் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன கர்ம நிர்ஜரை ஆகுது அவங்களுக்கு? சோ நிர்ஜரைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சோ அது வந்து இது பண்ணாம இருக்கு. நிர்ஜரைங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்ல வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்தரங்கத்துல அந்த பிரக்ரியை அது கர்ம பந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காரணமா இருக்கிற வர அது கர்ம பந்தத்தை திருப்பி அது பந்தம் பண்றதுக்கு இருக்க வர அப்ப வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்க முடியும் உங்களுக்கு அது கர்த்தத்துவம் இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்படிங்கிற சோ ராகத்வேஷம் பண்றீங்க அப்ப கர்ம பந்தம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு ஆத்மாவுல சோ அப்ப வந்து அந்த கர்ம பந்தம் ஆயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்போ அந்த கர்ம பிரத்யை வந்து கர்ம பந்தத்துக்கு காரணமா ஆகலையோ அப்பதான் உங்களுக்கு நிர்ஜரை ஆக முடியும். அப்படி இருக்கும் பொழுது, அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு அந்த கர்த்தத்துவம் இல்லாம போகும். கண்டிப்பா இருக்கும். அப்படிங்க. அது சமய திருஷ்டியா இருந்தாலும் சரி, மித்யா திருஷ்டியா இருந்தாலும் சரி அப்படிங்கிறதுதான். சோ அதனால வந்து இதுல என்ன சொல்றாங்க? மகாமுனிக்கு கூட அது வந்து சமய சாஸ்திரத்துல கூட வருதுன்னு அந்த காத்தை சொன்னார் அவரு வந்து. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, சமணருக்கு கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா, முனிகளுக்கு கூட பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள கூட வரும்பொழுது அவங்களுக்குமே வந்து கர்ம பந்தம் ஆகுது. அவங்களுக்குள்ளயும் அந்த கர்த்தாப்பன், போக்தாப்பன், சுவாமித்துவம் இருக்கு அப்படிங்கிறதாம். சோ முனி மகராஜ் ஏன்னு சொன்னா, அவங்களும் கர்ம பலனை, சுக துக்கத்த அனுபவிக்கிறாங்க. பாக்குறோம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு நோய் வருது பண்ணும்போதோ, இல்ல வேறு விஷயம் காரணமோ, அவங்களும் சுக துக்கத்த அனுபவம் போகம் பண்றாங்க. கர்ம உதயத்துக்கு வரும்பொழுது, அதுக்கான பலனை அவங்க வந்து அனுபவம் பண்றாங்க அப்படிங்கிறதாம். எப்போ அவங்க வந்து அனுபவம் பண்ண யாரு? முனி நிலையில இருக்கிறவங்க கூட, எப்ப அவங்க வந்து இந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து தியானஸ்த அவஸ்தையில் இருக்கும் பொழுது, சுத்த உபயோகத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்களுக்கு ஏற்படுற அந்த சுக துக்கத்த அவங்க வந்து அந்த கர்ம உதயம் காரணமா ஏற்படுற அந்த விஷயத்த அது மேல அவங்களுக்கு உபயோகம் போகாம இருக்கும் பொழுது அப்ப வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த சுக துக்கத்தை போகம் பண்ணாம இருக்காங்க கர்ம பலனுக்கான அந்த சுக துக்க உணர்வை அவங்க வந்து போகம் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கறதாம். அப்போ உங்களுக்கு எப்ப அது போகம் பண்ணாம இருக்குன்னா அப்ப உங்களுக்கு அப்ப அந்த நேரத்துல கர்ம உதயத்துக்கு வரும்போது ராகத்வேஷம் பரிணாமம் உங்களுக்கு வந்து
ஆகாம இருந்ததுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த கர்ம பந்தம் ஆகாம இருந்ததுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு சாமிய பாவம் இருந்தது அப்படின்னாதான் கர்த்தா நமக்கு இல்லாம இருக்கிறதா சொல்ல முடியும் அப்படிங்கறதா. சோ அதனால வந்து அந்த அளவுக்கு சாந்த பாவனையோட உங்களுக்கு வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா ஸ்ராவக நிலை சம்சார நிலையில அது வந்து இல்ல அப்படிங்க. சோ அரகந்த நிலையில கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உபதேசம் செய்யும் பொழுது நாம வந்து அவங்கள வந்து பேரு நோக்குல நம்மளுடைய நோக்குல பகவானை வந்து நம்ம வந்து தர்மத்துக்கான கர்த்தா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால ஒரு கர்த்தாப்பன் வந்து எந்த நோக்குல சொல்றோம், யாருக்கு கர்த்தாப்பன் இருக்கு, எந்த நிலையில வரைக்கும் அந்த கர்த்தாப்பன் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். அரகந்த பகவான் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் அரகந்த நிலையில சமவசரணம் அமையுது, வைபவங்கள் அமையுதுன்னு சொன்னா அப்ப எதனால அதெல்லாம் அமையுது அவருக்கு? அந்த தீர்த்தங்கர நாம கர்மம் உதயத்துல இருக்கு. அந்த தீர்த்தங்கர் நாம கர்மத்தை அவரு போகம் பண்றாரு. அந்த நிலையில அவர் வந்து அந்த பலனை வந்து போகிக்கிறதுனால தான் அவருக்கு அந்த சமவசரணம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தியாரும் அதெல்லாம் பாக்குறோம். அந்த சுக வடிவமா அவருக்கு இருக்கிறத பாக்குறோம். தேகம் இருக்கு அவருக்கு. இதெல்லாம் வந்து தேக சம்பந்தப்பட்டதா, சரீர ஆசிரியத்தா அது இருக்கு அப்படிங்கிறது. அது வந்து ஆத்ம ஆசிரியத்தா, ஆத்மஜன்ய விஷயம் கிடையாது அப்படின்னா கூட தேகஜன்ய விஷயமா இருக்கு அப்படிங்கிற பொழுது அது காரணமா அவரை வந்து நம்ம என்ன சொல்றோம், அவரை கர்த்தாவோ தர்மசிய கர்த்தாராம் கர்த்தாராம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப பகவான தர்மத்துக்கான கர்த்தா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படிங்கறதா இங்க வந்து பேசுறாரு. நம்ம வந்து இந்த கர்த்தா போக்தா விஷயத்தையும் நிறைய குழப்பம்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி இருந்தா நிறைய விளக்கம் சொல்றாரு. சோ குந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பகவான முதல்ல மகாவீர சுவாமிய வணங்குறாரு அவர். சோ இவங்கெல்லாம் வந்தவங்களாம் காதி கர்மத்தை கழுவியவர்னு சொல்றாரு, அவரை வணங்குறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தர்மத்துக்கு கர்த்தாவா இருக்கிற மகாவீர சாமிய வணங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கர்த்தாப்பன் எப்படி பகவான் கிட்ட இருக்கு? சோ நம்ம கிட்ட இருக்கா இல்லையா, பகவான் கிட்ட இருக்குன்னு ஏன் சொல்றோம்? எந்த நோக்குல பார்க்கும்போது, ஏன்னா சுய நோக்குல பார்க்கும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்வநோக்கு ஒண்ணு இருக்கு, பரநோக்கு ஒண்ணு இருக்கு. சோ ஸ்வநோக்குல பார்க்கும்போது அவர் வந்து எதுக்குமே கர்த்தாவா இருக்கிறதுல, ஏன்னா அரகந்த நிலை அடைஞ்ச உடனே அவருக்கு வந்து என்ன நிலை இதுவா இருக்கு, தன்னுடைய ஆத்மன்லதான் அவர் வந்து ரமன் பண்றாரே தவிர மத்ததெல்லாம் அவர் வெளியில் எதுவும் பண்றது இல்ல அப்படிங்கிறதா. சோ எந்த நோக்குல பகவான் வந்து நம்ம நோக்குல, நம்ம வெளியில இருக்கவங்களுக்கு புறநோக்குலதான் பரநோக்குலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், நமக்கு அவருக்கு வந்து அது அங்க வந்து அவர் செயல்படல அப்படின்னா கூட, அது தானா நிகழுது அப்படின்னா கூட அந்த நிகழ்வு மூலியமா நாம பலன் பெறணும் அப்படிங்கறதுனால நம்ம நோக்குலதான் நம்ம என்ன சொல்றோம், ஹே பகவான் பக்தி பண்ணும்போது நீங்க என்னுடைய தர்மத்துக்கான கர்த்தாவா இருங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவருக்கு வந்து பக்தி பண்றதா சொல்றதுக்குதான் அந்த இதுவ சொல்றோம் அப்படிங்கிறத சொல்றோம். சோ இது குந்த ஆச்சாரிய பிரவச்சன சாரத்துடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 பாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மங்களாச்சரன்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பாடல் வந்து இருக்கு இதுல. சார் முதல்ல வந்து இப்ப அரகந்த பகவான, ஏன்னா சாசன் நாயக் பகவான் வந்து மகாவீர சுவாமிங்கிறதுனால முதல்ல வந்து மகாவீர சுவாமிய நமஸ்காரம் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அது பத்தல. மகாவீர சுவாமி மட்டும் பண்ணது பத்தல. அவர்தான் சாசன பகவான், நம்ம இருக்கிற காலத்துக்கான சாசன நாயக் அப்படிங்கறதுனால மத்த தீர்த்தங்களுக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு, வணக்கம் பண்றாரு. தீர்த்தங்கரர் மட்டும் இல்ல, சித்த பகவானுக்கும் வணக்கம் பண்றாரு. சோ 2வது பாடல் பார்த்தோம் அப்படின்னா, சே சே புனதித்தையரை சவ்வ சித்தே விஷுத்த சப்பாவி சமனே யா நானந்த நான தம்சன சரித்த தவ வீரிய யாரே. சோ இங்க வந்து யார பண்றாரு, மத்த தீர்த்தங்கரையும் நமஸ்காரம் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லா சித்தரையும் நமஸ்காரம் பண்றாரு. சோ சேசி புனதித்தையரை மத்த தீர்த்தங்கரர்கள், அதுக்கப்புறம் இருந்தா மத்த தீர்த்தங்கரர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவ்வே சித்தே. சோ தீர்த்தங்கரருக்கு அப்புறம்
முதல் மகாவீர சுவாமி பண்ணிட்டாரு. அதுக்கு மீதி இருக்கிற 23 தீர்த்தங்கரையும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சவ்வ சித்தை. சோ எல்லா சித்தர்களையும் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பண்ணிட்டு, சோ உங்களுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா சமணரையும் பண்றாரு. அதுக்கப்புறம் ஞான தம்சன சரித்த வீரிய யாயார். அந்த சமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் அந்த இதையும் அங்க வந்து கொடுக்கிறார். என்ன இருக்கு அவங்களுக்கு, எப்படிப்பட்ட சமணரா இருக்காங்க, சமணரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஞான தம்சன சரித்த தவ வீரிய குணங்களுடைய அந்த ஆச்சரனுடைய சமணரையும் வணங்கி. இப்ப இந்த 2வது பாடல யார் யார வணங்கியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மற்ற தீர்த்தங்கர் 23 தீர்த்தங்கரர்கள், அதுக்கப்புறம் எல்லா சித்தர்கள், அதுக்கப்புறம் சமணரையும் அவர் வந்து இங்க வந்து வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி குந்த ஆச்சாரியா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. மகராஜ் வந்து கொடுக்கும் போது இதுல வந்து என்னென்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து மகாவீர சுவாமி கும்பிட்டது மட்டும் அவருக்கு பத்தல. அதனால எல்லா தீர்த்தங்கரையும் சொல்றாரு, எல்லா சித்தர்களையும். ஏன்னா அனந்த சித்தர் போயிருக்காங்க இது வரைக்கும், தீர்த்தங்கரா இல்லாத எவ்வளவு சித்தர்கள் போயிருக்காங்க. சோ அதனால எல்லா சித்தர்களையும் அவர் வந்து வணங்குறாரு அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து சித்தர்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் நம்ம வந்து அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா விசுத்த சத்பாவத்தோட இருக்கும். சோ சத்னா இருப்பு இருக்கு, உங்களுக்கு வந்து இருப்பு இருக்குது, அந்த அவஸ்தை இருக்குது, அந்த அஸ்தித்வம் இருக்குது. எந்த அஸ்தித்வத்துல இருக்காங்க அவங்க வந்து, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விசுத்த இதுல அவங்க வந்து அஸ்தித்வமா அந்த இருப்பு இருக்கும், அப்படிப்பட்ட எல்லா சித்தர்களையும் அவர் வந்து வணங்குறாரு அப்படிங்கிறார். நிகழ்காலத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த எந்த இருப்புல இருக்காங்க, விசுத்தமயமான அந்த இருப்புல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கான அந்த இது போயாச்சு. அவங்களுக்கு அந்த கர்மத்தோட பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்ல. கர்ம கலாபம்லாம் கர்ம களிமாலாம் அவங்க வந்து எல்லாமே அவங்க வந்து அழிச்சிட்டாங்க. அது தூயப்படுத்திட்டாங்க. மாறி அவங்க வந்து இப்ப என்னவா இருக்காங்க, ரொம்பவுமே விசுத்த நிலையில இருக்கிறாங்க. சோ அந்த நிர்மலமான அந்த விசுத்தமயமா இருக்கிற ஆத்மா சுத்த பாவத்துல தன்னுடைய இருப்போட இருக்காங்க. சோ அதனால அந்த சித்தர்களையும் நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ முதல்ல மகாவீர சுவாமி வணங்கியாச்சு, அதுக்கப்புறம் மீதி 23 தீர்த்தங்கரையும் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்த பகவானையும் சொல்லியாச்சு. சோ அதுவுமே அவருக்கு பத்தாமதான் கடைசியில என்ன சொல்றாரு இதுலன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமணரையும் வணங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. சோ சமணர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு. சோ சமணர்ல வந்து ஆச்சாரியர் இருக்க முடியும், உபாத்தியாயர் இருக்க முடியும், சாதுக்கள் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். ஆச்சாரியர் யார் யார் இருக்க முடியும், 3 பேருமே அங்க வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். யார் யார் இருக்க முடியும் உங்களுக்கு, சமணர்ல ஆச்சாரியர் இருக்க முடியும், உபாத்தியாயர் இருக்க முடியும், சாதுக்கள் இருக்க முடியும். ஆனா 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாது நிலையிலும் இருக்கிறாங்க. ஆச்சாரியா இருந்தாலும் சாதுத்தன்மையும் அவருக்குள்ள இருக்கும். உபாத்தியாயருக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாதுத்தன்மை வந்து இருக்கும். சாது பரமேஷ்டியும் இருக்காங்க அப்படிங்கிறதா. அதனால வந்து ஆச்சாரியர் ஆயிட்டாங்கன்னா அவர்கிட்ட சாது குணம் இருக்காது, உபாத்தியார் ஆயிட்டா இல்ல. ஆனா 3 பேருமே சமணர்ல வந்து இவங்க 3 பேர் இருக்க முடியும். அவங்களுக்குள்ள வந்து அந்த சாதுத்தன்மையோட சாதனத்தோட அந்த குணங்களோட அவங்களுக்கு வந்து சில பொறுப்புகள், சில தனி இது அவங்களுக்கு இருக்குங்கிற போதுதான் அவங்க வந்து ஆச்சாரியராகவும் உபாத்தியாராவும் இருக்காங்க. அதனால வந்து சாதுப்பனோட கூடியதான் அவங்க 3 பேருமே இருக்க முடியும். சமணன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே குறிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுல வந்து என்ன சொல்றாரு அவருக்கு வந்து யாரு அவங்களுக்குள்ள அந்த ஆச்சரன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்ட, அந்த சமணர். சோ 3 பேரும் ஆச்சாரியரும் சரி, உபாத்தியாயர், சாதுக்கள் 3 பேர்கிட்டயுமே என்ன இருக்கு உங்களுக்கு, என்ன குணம், என்ன இது பண்றாங்க அவங்க, யாரே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட என்ன வந்து அந்த ஆச்சரன் இருக்கு, ஆச்சார் இருக்கு அப்படிங்கிறதா சொல்றாரு. என்னென்ன ஆச்சாரம் உங்களுக்கு, ஞான ஆச்சாரம், தர்ஷன ஆச்சாரம், சாரித்திர ஆச்சாரம், வீரிய ஆச்சாரம், அதுல எல்லாமே உங்களுக்கு வந்து தவ ஆச்சாரம், வீரிய ஆச்சாரம், எல்லா ஆச்சாரம் அவங்க கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட சமணரை தான் அவர் வந்து
வணங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இது நம்ம படிச்சிருக்கோம். சாரித்திர பக்தியோட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஆச்சாரம் பத்தி பத்தி எழுதியிருப்பாங்க. சோ ஞான ஆச்சார, தர்ஷனாச்சார, ஆத்மா ஆச்சார், இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவகார நிலைன்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி நிச்சய நிலை ஒண்ணு உங்களுக்கு இருக்கும். சோ இந்த 4 ஆச்சார நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பஞ்ச ஆச்சரன் அப்படின்னு சொல்லி பஞ்ச ஆச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஒரு முனிக்கும் இது வந்து எல்லா சமணருக்கும் எல்லா முனிகளுக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழக கொடுக்கக்கூடியதா ஒரு அலங்காரமா எல்லார்கிட்டயும் இருக்கு அப்படிங்கறதா. அது வந்து ஆத்மாவுக்கான அலங்காரமா அதுக்கு அழகுபடுத்தக்கூடிய அதுக்கு அழகு செய்யக்கூடிய விஷயமா இந்த 5 பஞ்சாச்சாரம் இருக்கு அப்படிங்கறதா. சோ ஞானமயமா ஞானாச்சாரம் அப்படின்னு சொன்னா ஞானமயமா இருக்கிற இது ஆச்சரணம் பண்றது. சோ அது வந்து உங்களுக்கு வந்து இதுவா இருக்கு. அதே மாதிரி தர்ஷனாச்சாரம்னா தர்ஷனமயமா இது பண்றது, சாரித்திரமயமா இருக்கிறது, அதே மாதிரி தவமயமா உங்களுக்கு வந்து இருக்கிறது, அதே மாதிரி வீரியமயமா இருக்கிறது அப்படிங்கறதா உங்களுக்கு வந்து அந்த 5 ஆச்சாரா இருக்கிறது அப்படிங்கிறதா. இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஞானாச்சாரம்னு சொன்னா ஞானமயமா இருக்கிறது அப்படிங்கிறது. இதுல ஞானம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சம்யக் ஞானம்ங்கிறது நம்ம இது பண்ண முடியல. ஆச்சாரம் வரும்போது அப்போ சம்யக் ஞானம், சம்யக் தர்ஷனம், சம்யக் சாரித்திரம், சம்யக் தபம், சம்ய வீரியம் வரும்பொழுதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்யக்தத்தோட கூடியதா அந்த ஆச்சாரம் வந்து இருக்கு அப்படிங்கிறது. இந்த பஞ்ச ஆச்சாரமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையில உங்களுக்கு வந்து 2 வடிவமா, ஒண்ணு விவகார வடிவம், இன்னொன்னு வந்து நிச்சய வடிவமா உங்களுக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். விவகார வடிவத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல பேதங்களை உடையதா இந்த ஆச்சார் இருக்கு அப்படிங்கறதுதான். ஆனா நிச்சயம் ஒரே வடிவம் தான் ஆச்சார். என்ன பண்ணோம், ஆத்மாவுடைய ரூபத்து மேல இவங்க என்ன பண்ணோம், அதுல அவங்களுடைய உபயோகம் இருக்கணும், அதுல மூழ்கிறது. அதுதான் உங்களுக்கு வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சய நயத்துல ஆத்மாவில ரமன் பண்றது, ஆத்ம வடிவமா இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதா உங்களுக்கு வந்து நிச்சய நயத்துல ஞானாச்சாரமா இருந்தாலும் சரி, மத்த 5 ஆச்சாரமே அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா விவகாரத்துல உங்களுக்கு வந்து பல விதமா உங்களுக்கு வந்து இருக்க முடியும். அப்படிப்பட்ட எல்லா சிரமணரையும் வணங்குற அப்படிப்பட்ட சிரமணர் தான் வணக்கத்துக்கு உரியவராகவும் இருக்கிறாங்க. அவங்களே எல்லாரையும் நான் வணங்குறேன்னா ஆச்சாரியர் சொல்றாரு. அதான் இப்போ விளக்கம் சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஞான ஆச்சாரில முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இந்த ஆச்சார பத்தி சிரமணர் பத்தி பேசும்போது அது சிரமணருக்கான என்னவா இருக்கு, அது ஒரு அலங்காரமா இருக்குங்கிறது ஒண்ணு. அவர் நமஸ்காரம் பண்றான்னு சொல்லும் பொழுது அதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த பஞ்சாச்சார பாவனையும் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிரபலம் பண்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியறதுக்கான வெறும் சமணன்னு சொன்னா கூட நமக்கு அது வந்து அந்த அளவுக்கு இல்லாம போகும். அந்த சமணர்னா யார் இருக்காங்க, அவங்க 5 ஆச்சார கடைபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆச்சார பத்தி நமக்கு அதை பிரபலம் பண்றதுக்கான ஒரு இதுவாகவும் அது வந்து இருக்கு அப்படிங்கிறதா. இதுல ஞான ஆச்சார அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சம்யக் ஞான வடிவ ஆச்சரன் அப்படிங்கிறதா. இப்ப விவகாரத்துல பார்க்கும் பொழுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து எது வந்து விவகாரமா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானத்துல பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்யக் ஞான வடிவ ஆச்சாரியல பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சமயத்துவத்துக்கு என்ன சொல்றோம், 8 அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த 8 அங்கம் மயமா அந்த வடிவுல அவங்களுடைய விவகாரம் இருக்கிறது, அந்த வடிவுல அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அது விவகாரத்துல பார்க்கும்போது ஞானாச்சாரா இருக்க முடியும். அதே வந்து நிச்சயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஞானத்துல வந்து ரமணம். ஆத்மாவுடைய ஞானத்துல ரமன் அதுல மூழ்கிறது வந்து உங்களுக்கு நிச்சய ஞான ஆச்சாரா இருக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விவகார சமய தர்ஷனம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 அங்கத்தை பாலன் பண்றது. அதுல அந்த செயல்பாடு அவங்க கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட அது விவகாரமா இருக்கும். அதே மாதிரி வந்து ஆத்ம
தர்ஷனத்துல ஆத்மாவில ரமன் பண்றது நிச்சய வடிவமா இருக்கு அப்படிங்கிறதா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாரித்திர ஆச்சாரம். அதுல வந்து நம்ம 13 விதமான சாரித்திரம் பத்தி பேசுறோம். நமக்கு இல்லைன்னு சொன்னா 18,000 இதெல்லாம் சொல்றோம். இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, 18 மூல குணம்லாம் இருக்கா மகாமுனிக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மூல குணங்களை பரிபாலன் பண்றோம். சோ 13 விதமான ஆச்சரணை பரிபாலன் பண்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விவகாரத்துல சொல்லப்படும். அதுல சுத்த ஆத்மாவை அதுல வந்து நிலைச்சு நிக்கிற முயற்சி, அதுல நிலைச்சு நிக்கிறாங்க சுத்த ஆத்மாவில அது வந்து நிச்சய சாரித்திர ஆச்சாரா இருக்கும். அதே மாதிரி தப ஆச்சாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா சமயக் தபாச்சாரம் தான் தானே. சோ அப்ப தபம் வந்து பாத்தீங்க எல்லாத்துக்கும் சமயக்கமும் சேர்த்துக்கணும், சமயக்கத்தோட கூடியதான். சோ தபம் வரும்போது பாத்தீங்கன்னா அகத்தபம் 6 புறத்தபம் 6 மொத்தம் 12 தபம். சோ அந்த 12 தபம் சோ அந்த விகல்பங்கள்ல அந்த தபத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து விவகாரமா இருக்க முடியும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆத்மன்ல ரமன் பண்றதும் தான் உங்களுக்கு வந்து நிச்சய தப ஆச்சாரம் இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். வீரியாச்சார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெளியில புறத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான நியமங்களை வந்து பரிபாலனை செய்யறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அதாவது தன்னுடைய சக்தியை மறைக்காம அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது, அந்த நியமங்கள்லாம் பண்றதுக்கு பேரு உங்களுக்கு விவகாரத்துல வந்து உங்களுக்கு என்ன, அதாவது அந்த அந்த நியமமும் எப்படி எந்த சமயத்துல எவ்வளவு செய்யணும், எப்படி செய்யணும், அந்த முறைப்படி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து வீரிய ஆச்சாரத்துல வரும். அவர் உதாரணத்துக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா எந்த சமயத்துல எப்படி செய்யணும்னு வந்து எவ்வளவு நேரத்துல அதெல்லாம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது, எந்த நேரம் எத்தனை நேரம் எடுத்துக்கணும், எந்த நேரத்துல பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், அதெல்லாமும் இது பண்றதா உங்களுக்கு வந்து அந்த வீரியாச்சாரத்துல வருது விவகாரத்துல வரும்போது. இப்ப வந்து நம்ம பொதுவா என்ன சொல்றோம், ஒரு காயோத்சர்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், அதுக்கு 9 முறை நவக்கார மந்திரம் சொல்றோம். 9 முறை நவக்கார மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க, இது வந்து காயோத்சர்கம் பண்ண சொன்னா 9 முறை நவக்கார மந்திரம் சொல்றது அப்படின்னு சொல்றேன். அப்ப அது வந்து எப்படி சொல்றது, எந்தெந்த இடத்துல எப்பப்பெல்லாம் சொல்றது, எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது அதுக்கு. சோ பகவான் அது எப்படி சொல்லணும்னு சொன்னாரோ அதுபடி அதே மாதிரி நீங்க சொல்லும் பொழுதுதான் அது வந்து உங்களுக்கு வந்து விவகாரத்துல வீர ஆச்சாரா இருக்க முடியும் அப்படிங்கிறத. ஏன்னா நீங்க அந்த நவோக்கார் மந்திரம் சொல்லும் பொழுது நீங்க வந்து அது இது பண்ணும் பொழுது காயோத்சர்க்கம் பண்ணும் பொழுது நீங்க அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சக்திய அங்க வந்து பிரயோகம் பண்றீங்க, அதுல உங்க சக்தி அதுல ஈடுபடுத்துறீங்க. அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து அதுல வந்து நீங்க அந்த 9 முறை உங்களுக்கு வந்து அந்த காயோத்சர்க்கத்துக்கான அந்த பஞ்ச மந்திரத்தை சொல்றீங்க அப்படிங்கறதாம். சோ அப்ப எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது பகவான் அதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து சொல்லணும், அந்த காயோத்சர்க்கம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் அதுக்கு வழியெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து வீரிய ஆச்சார விவகாரத்துல வரும்போது அந்த வீரிய ஆச்சார் வரும் உங்களுக்கு அப்படிங்கறதா. சோ எப்படி சொல்லியிருக்காரு ஒரு சுவாசோச்சவாசம் அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து 9 முறை உங்களுக்கு வந்து பஞ்சமந்திரம் சொல்லணும் அப்படிங்கறதுதான். சோ சுவாசம் ஒரு சுவாசம் ஒண்ணு வந்து சொல்றல சுவாசோச்சவாசம்னா என்ன, சுவாசத்தை உள்ளிழுக்கிறது ஒண்ணு வெளியே விடுறது ஒண்ணு. சோ அது ரெண்டும் தான் உங்களுக்கு சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து சுவாசோச்சவாசம்ங்கிறது. சோ அதுல அந்த கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ணுவீங்க, சொல்லும்போது இது பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அரகந்தானம் சொல்லுவோம், விடும்போது சித்தானம் சொல்லுவோம், திருப்பி ஆயாரியானம், அப்புறம் உவஜ்ஜானம், சர்வம் லோயே சபசவம். சோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்பொழுது சோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுல பண்றது அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும் 9 முறை வந்து அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து காயோத்சர்க்கமா ஆகுது அப்படிங்கறதாம். சோ அதே சமயம் அந்த சுவாசம் கணக்குல வச்சுக்கணும், அதை ஒட்டி நீங்க வந்து அந்த பஞ்சமந்திரம் அங்க சொல்றதா இருக்கணும். அது சொல்றதோட கூட அந்த நேரத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சரீரத்துக்கு மேல இருக்கிற அந்த மமத்துவ பாவனை அந்த நேரம் வந்து விடுபட்டதா இருக்கும். அந்த நேரம் சரீரத்து மேல
மமத்துவ பாவனை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மீய குணத்து மேல உபயோகம் இருக்கணும். சரீரத்து மேல இருக்கிற மமத்துவம் இல்லாம இருக்கணும். சோ இவ்வளவு விஷயத்தையும் அந்த காயோத்சர்க்கம் பண்ணும்பொழுது ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு விவகாரத்துல வீரிய ஆச்சாரமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ இதுலயே வந்து நிச்சய வீரிய ஆச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவில ரமன் பண்றதா உங்களுக்கு வந்து நிச்சய வீரியாச்சாரமா இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ எப்பப்பெல்லாம் பண்ணும், எந்த அளவுக்கு பண்ணும், எவ்வளவு இது வந்து சக்தி தர்ம சொல்லும்போது இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து பண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து காயோத்சர்க்கமா இருக்கு அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து ஒரு இது பண்ணும் பொழுது நீங்க வந்து பகவான் கிட்ட இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா பகவானை பார்க்கும் பொழுது அந்த பிரதிமாவை பார்த்து நீங்க வந்து தியானம் பண்ணும் பொழுது சோ அந்த மாதிரி தியானஸ்த அவஸ்தைய உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரும்பொழுது அந்த மாதிரி நீங்க அவரை பார்த்து அதே மாதிரி நீங்க வந்து அவர் தியானம் பண்ணும் பொழுது அந்த அபியாசம் வந்தது அப்படின்னாதான் உங்களால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்க அந்த காயோத்சர்க்கம் பண்ணும்போது கையில எண்றது அப்படிங்கிறதோ இது பண்றதுன்றதோ கிடையாது. உங்களுக்கு காயோத்சர்க்கம் பண்ணும்போது நீங்க அந்த சுவாசோச்சுவாசத்தை நீங்க கவனிக்கணும். அதுக்கு உகந்த மாதிரி உங்களுடைய அந்த அந்த டயத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நீங்க நீங்களா வந்து டெலிபரேட்டா வந்து வேகமா இழுக்கிறது இதுவா இழுக்கிறது அதெல்லாம் கிடையாது. நார்மலா உங்களுடைய சுவாசம் வந்து எப்படி மேல உள்ள வருது இழுக்குது வெளியில விடுதோ அதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். அந்த டைம்ல உங்களுடைய அந்த பஞ்சமந்திரத்துக்கான அந்த இது அது சொல்றதுக்கான அந்த இது இருக்கணும். ஏன்னா சப்தமா வெளியிலயும் சொல்ல போறது இல்ல. சோ அதுல நினைக்கணும். அதோடு கூட நீங்க என்ன பண்ணணும், அந்த சமயத்துல சரீரத்து மேல இருக்கிற அந்த மமத்துவ பாவனை இல்லாம இருக்கணும். பகவானுடைய அந்த இந்த குணங்களை அத்தியாத்மிக குணங்களை ஸ்மரன் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அதை ஒட்டி உங்களுக்கு வந்து இந்த இது நடக்கணும். அப்பதான் அது ஒரு காயோத்சர்க்கம் சொல்ற மாதிரி ஆகும் அப்படிங்கறதாம். சோ இதுக்கு வந்து அபியாசம் பண்ணாதான் நம்மளால வந்து இதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆச்சார்ஷி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முழு மாலை கூட அவர் வந்து கையில எண்ணாம இது இல்லாம அவரால வந்து அந்த சுவாசத்துல கவனம் வச்சு அவரால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி வந்து இருந்தது அப்படிங்கலாம். சோ நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணும் பகவான் மேல அப்ப அந்த நேரம் சோ நீங்க பகவானுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணும்போது காயோத்சர்க்கம் பண்ணும்பொழுது பகவான் மேல தியானம் வச்சுக்கணும். சோ பகவான் மேல தியானம் வைக்கும்போது உங்களுக்கு அது ஆக்சுவலா அந்த மமத்துவ பாவம் இல்லாம இருக்கிறதுக்கு வரும். சோ பகவான் மேல உங்களுக்கு தியானத்தை வச்சுக்கிட்டு நீங்க சுவாசோச்சுவாசத்தை கவனமா இது பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அந்த பஞ்சமந்திரத்தை இது பண்றதுதான். அதுவும் வந்து உங்களுக்கு வெளிப்படையா உங்களுக்கு எல்லா சுவிட்செல்லாம் உச்சாரண் பண்றதுன்றதெல்லாம் கிடையாது. சோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்மரன்ல தான் வரணும். அப்பதான் அது வந்து காயோத்சர்க்கமா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். சோ அது மாதிரி உங்களுக்கு ஆச்சாரிஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அபியாசம் இருக்கு அப்படிங்கறதா. அது என்ன வழியில சொல்றாங்களோ எது சரியான முறையோ அந்த வழியில நம்ம வந்து பயிற்சி பண்ணும் பொழுதுதான் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சக்தி அப்போ நமக்கு வந்து அதுல உபயோகம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன பண்ணிக்க முடியும், அந்த சக்தியை ஆத்ம சக்திய நம்மளால இந்த மாதிரி சக்தி செலுத்தி ஏன்னா நீங்க உங்க சக்தி செலுத்திதான் உங்களுக்கு அந்த வீரியாச்சாரத்தை தான் அவர் சொல்றாரு அவரு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது அத எந்த அளவுக்கு நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து அது பண்ணும்போது சோ ஞானம் தர்ஷனம் தப்பம் வீரியம் இதெல்லாம் பாக்குறோம். அது அபியாசம் பண்ணா இது வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு நிறைய கேக்குறாங்க. என்னால மனசுல இது பண்ணிக்க முடியல நினைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா உங்களால வந்து ஏன் பண்ண முடியலன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த அபியாசம் இல்லைங்கிறதுதான். சோ அபியாசம் பண்ணும்பொழுது இதுல கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரி எல்லா ஆச்சாரனுக்கும் ஒரு ஆச்சாரருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே அவர் வந்து விளக்கமும் கொடுக்குறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஞானாச்சாருக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து கொஞ்சம் முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து அத பாக்கலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா ஓகேவா? ஹலோ ரொம்ப லேட் ஆயிடும். ரொம்ப லேட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஞானாச்சாருக்கு அப்புறம் இதுக்கப்புறம்
ஒரு ஆச்சாரத்துக்கும் கொஞ்சம் அதே பேச ஆரம்பிக்கிறாரு. ஞானாச்சாரம் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றாரு விளக்கம். சரிங்க. இது பண்றாரு. அத பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த ஓகேங்க கிளாஸ்ல ஆண்டி. பாக்கலாம். ஓகேங்க ஆண்டி. சமய தர்ஷன் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? யாரும் இல்லைங்க ஆண்டி. ஓகேமா. என் பண்ணிக்கோப்பா. நான் என் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் சமய தர்ஷன்பா.